வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடத்தை விதிகள் கடைபிடிக்கப்படுகின்றன. இந்நிலையில் மேயர் ராமகிருஷ்ணன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டார். அவர் வரவேற்பு வளைவு பகுதியிலிருந்து அரசு பேருந்தில் ஏறி சென்று சுத்தமல்லியில் உள்ள கோவில் விழாவில் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் அரசு பேருந்தில் ஏறி திருநெல்வேலிக்கு வந்து சேர்ந்தார். இந்த நிகழ்வில் தச்சைநல்லூர் சேது ராமலிங்கம், அரிப்பிள்ளை ஆகியோர் உடனிருந்தனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் வண்டூர் கோரிகுண்டில் பெட்ரோல் பங்க் அருகே பழக்கடை குடோன் அமைந்துள்ளது. இந்த கிடங்கில் தீப்பிடித்து அருகில் நின்றிருந்த கார், இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றிலும் பற்றி எரிந்தது. தகவலறிந்து வந்த நிலம்பூர் தீயணைப்பு துறையினர் பல மணி நேர போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இதுகுறித்து வண்டூர் காவல்துறையினர் விசாரித்ததில் மின்கசிவால் தீப்பிடித்ததாக தெரியவந்துள்ளது. சென்னையில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் தியாகராய நகர் 139வது வட்ட திமுக துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த பரத் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி உடல்நலக்குறைவுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளுக்கும் பயன்படுத்தும் வாக்கு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையிலிருந்து அரசியல் கட்சியினர் முன்னிலைகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்ய செந்தில்குமார் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கடலூர், பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், விருதாச்சலம், திட்டக்குடி ஆகிய 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் 3 இடங்களில் நடைபெற்று வந்தது. நேற்று இறுதி நாளில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் காரைக்கால் வடக்கு தொகுதி காங்கிரஸ் சார்பில் இளம் வேட்பாளர் ரஞ்சித் வேட்புமனு தாக்கல் செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் கோவில் திருவிழாவின் பொழுது இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் தொடர்பு இல்லாத 2 மாணவர்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு பதிந்துள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் முறையிட்டு எந்த பயனும் இல்லை. இந்நிலையில் வழக்கு ரத்து செய்ய கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினிடம் மனு அளித்தனர். உரிய விசாரணை நடத்தி பொய் வழக்காக இருந்தால் அது நீக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் நாள் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்களிப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்ஃபி பாயிண்டர்கள் வந்திறங்கியுள்ளன. ஆனால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் செல்ஃபி பாயிண்ட்கள் பயன்பாட்டுக்கு வந்த நிலையில் இங்கே செல்ஃபி பாயிண்ட்கள் பயன்படுத்துவதற்காக காத்து கிடக்கின்றன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக மத்திய ரிசர்வ் காவல் படையினர் கடமலை குண்டுக்கு வந்துள்ளனர். பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி துணை ராணுவத்தினர், காவல்துறையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. வைகை ஆற்று பாலத்தில் தொடங்கிய பேரணி நகரின் வீதிகள் வழியாக சென்று மேலப்பட்டி விளக்கில் முடிவடைந்தது. திங்கள் சந்தையிலிருந்து நாகர்கோவிலுக்கு பயணிகளை ஏற்றி வந்த அரசு பேருந்து டெரிக் சந்திப்பு அருகே எதிரே வந்த கார் மீது மோதாமல் இருக்க அதை ஓட்டுநர் இடதுபுறம் சட்டென திருப்பியுள்ளார். இதனால் பேருந்து மின்கம்பத்தின் மீது மோதியது. இதில் மின்கம்பம் உடைந்து போனது. இதில் பேருந்தில் இருந்தவர்கள் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வணங்கி செல்கின்றனர். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவது சில நாட்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் விறகு அடுப்பில் லட்டு, அதிரசம், முறுக்கு, தட்டிவடை, புளியோதரை ஆகியவற்றை செய்து வருகின்றனர். இதனால் பக்தர்களுக்கு தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படை வீரர்கள் துப்பாக்கி ஏந்தியவாறு அணிவகுப்பு நடத்தினர். சேலம் சாலையிலிருந்து மேம்பாலம் வழியாக 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுப்பு நடத்தினர். திட்டக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையில் வேப்பூர் காவல் ஆய்வாளர் பழனிசாமி, உதவி ஆய்வாளர் பிரகஸ்பதி ஆறுமுகம், தனிப்பிரிவு சிவராஜ் ஆகியோர் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே திருச்சுழி சாலையில் உள்ள இண்டேன் சிலிண்டர் குடோனில் கடந்த சில நாட்களாக போதிய அளவில் சிலிண்டர்கள் வழங்கப்படவில்லை. முன்பதிவு செய்து பல நாட்களாக சிலிண்டர் கிடைக்காததால் நூற்றுக்கணக்கான மக்கள் குடோனை முற்றுகையிட்டனர்.
பின்னர் அவர்கள் திருச்சுழி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர்களை பொதுமக்களுக்கு வழங்காமல் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு, ராணிப்பேட்டை, சோழிங்கர், அரக்கோணம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு இயந்திரங்கள் ஆற்காடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்தன. அதனை திறந்து ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் இயந்திரங்களை பிரித்து அனுப்பும் பணியை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தொடங்கி வைத்தார். 4 தொகுதிகளுக்கும் சேர்த்து மொத்தம் 4608 மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதியில் 289 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கான 351 வாக்கு இயந்திரங்கள், ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் காவல்துறை பாதுகாப்புடன் லாரிகளில் வந்திறங்கின. அரசியல் கட்சிகள் முன்னிலைகள் அவற்றை இறக்கி பாதுகாப்பான அறையில் பூட்டி வைத்தனர். அப்பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலர் மதுசெழியன், துணை தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜெயவேல், சமூக பாதுகாப்பு வட்டாட்சியர் சுபாஷ் சந்தர், துணை வட்டாட்சியர் சோமசுந்தரம், ஆனந்தன், சரவணன் ஆகியோர் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தாவேக நகர செயலாளர் மணிகண்டன் தலைமையில் தாவேகவினர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கல்வி, குடிநீர், சாலை உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்தனர். இதில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆதிகேசவன், இளைஞர் மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை மடிப்பாக்கம் ஐயப்பன் கோவில் ஏரி பகுதியில் வடமாநில இளைஞர் ஒருவர் நீண்ட நேரமாக கார் ஓட்டுவதற்காக பயிற்சி மேற்கொண்டு வந்துள்ளார். அப்பொழுது காரை பின்னால் எடுக்க முயன்ற பொழுது கட்டுப்பாட்டை இழந்த கார் பின்னோக்கி சென்று வேகமாக ஏரிக்குள் பாய்ந்தது. இதில் கார் பாதியளவு நீரில் மூழ்கியது. கார் நீரில் முழுக தொடங்கியதும் அதிர்ச்சியடைந்த அந்த இளைஞர் உடனடியாக காரிலிருந்து கீழே குதித்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். ஏரிக்குள் கார் பாதி மூழ்கிய நிலையில் இருப்பதை கண்ட பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு தெரிவித்தனர். காவல்துறையினர் அந்த காரை மீட்டு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களிடம் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். யார் எதை கொடுத்தாலும் வேண்டாம் என்று கூறிவிட்டு நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது திருவெரும்பூர் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலருமான அபுதா, திருவெரும்பூர் உதவி தேர்தல் அலுவலருமான கார்த்திகேயன், திருவெரும்பூர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் பனாவத் ஆகியோர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் காட்டப்பனார் கோவில் ஒன்றியத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் பட்டியலை திருமாவளவன் வெளியிட்டார். நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் திறப்பு என்னும் ஊரில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்பட்டனர். இதில் மாவட்ட செயலாளர் மணவாளன், பொருளாளர் வெற்றிவேந்தன், செய்தி தொடர்பாளர் நாகராஜன், மகளிர் விடுதலை இயக்க துணை செயலாளர் ராஜலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் 307 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கான வாக்கு இயந்திரங்கள், ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் ஆகியன லாரிகளில் கொண்டுவரப்பட்டன. வட்டாட்சி அலுவலகத்தில் அரசியல் கட்சியினர் முன்னிலைகள் இறக்கப்பட்டன. அப்பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமார், துணை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ராஜேந்திரன், வெங்கடேசன் ஆகியோர் இருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளை காவல்துறை மேற்பார்வையாளர் அஜய் லெண்டா ஆய்வு செய்தார். பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அவற்றுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குவது குறித்து சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்டறிந்தார். இதில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், காவல்துறையினர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் கிடங்கலில் பிற கட்சிகளிலிருந்து விலகியவர்கள் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் முன்னிலைகள் திமுகவில் இணைந்தனர். கட்சியில் இணைந்த அனைவரும் அவர் வரவேற்றார். இதில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் அமிர்த விஜயகுமார், அப்துல் மாலிக் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அனைவரும் தேர்தலில் வாக்களிக்க வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் அலுவலர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அரசு பேருந்துகளில் ஸ்டிக்கர் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதேபோல் வீட்டு பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்களிலும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வழங்கப்படுகிறது. சென்னை பல்லாவரம் அருகே பம்பலில் தாவேக மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் தாவேக தெற்கு பகுதி
நிர்வாகிகள் மதன், ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகில் நகராட்சி ஆணையர் வேலன் தலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இதில் நகராட்சி அலுவலர்கள், ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் அனுமன் மண்டலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய செயலாளர் ரஞ்சித்குமார் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் ஒன்றிய இளைஞரணி சதீஷ், அருண்குமார், வினோத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்த வெள்ளிகள் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி பிடித்து சோதனை செய்த பொழுது மாங்காட்டை சேர்ந்த சத்யானந்தனிடமிருந்து 21 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதன் பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை அரசு கருவூலத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் குண்டடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது வழியாக வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 66,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து காரில் வந்தவர்கள் கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தங்களது உறவினரை டிஸ்சார்ஜ் செய்ய பணத்தை கொண்டு சென்றதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் உரிய ஆவணங்களை கொண்டு வந்து நேரில் விளக்கம் அளித்தால் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தனர். சென்னை பெருங்குடி தனியார் மருத்துவமனையில் அரசு ஓய்வூதியக்காரர்களுக்கு இலவச பரிசோதனையும் விழிப்புணர்வு முகாமும் நடைபெற்றன. இதில் லேப்ராஸ்கோபிக் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலம் குடல் புற்றுநோயை விரிவாக குணப்படுத்த வாய்ப்புள்ளது என மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இந்தியாவில் ஆண்டுக்கு 65,000 பேர் பாதிக்கப்படும் நிலையில் தொடக்க கால பரிசோதனை ஒன்றே இதற்கான நிலையான தீர்வு என்று கூறினர். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீட்டின் சுவரில் மோதி நின்றது. இதனால் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தாயும் மகளும் திடுக்கிட்டு எழுந்து வெளியே வந்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தலைமறைவான பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். சென்னை துறைப்பாக்கத்தில் தாறுமாறாக காரை ஓட்டி 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு நிற்காமல் சென்ற வாகன ஓட்டுநரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து அடித்தனர். அதன் பின்னர் அவரை துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜிப்பேட்டை சுங்கசாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை செய்தனர். அப்பொழுது அசநெல்லி குப்பத்தை சேர்ந்த ஜெயினுல்லாவுதீன் என்பவரின் லோடு வேனில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 96,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அனுமதியின்றி தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு கூட்டம் நடத்திய காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது தேர்தல் பறக்கும் படையினர் புகார் அளித்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி கூட்டம் நடத்தியதாக 25 பேர் மீது குற்றாலம் காவல்துறையினர் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வாகனங்களின் விழிப்புணர்வு ஒட்டு வில்லைகளை ஒட்டிய ஆட்சியர் பொதுமக்களின் உங்கள் வாக்கு உங்கள் குரல் என்ற துண்டு பிரசுரங்களை வழங்கி அனைவரும் கட்டாய வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் அரசு அலுவலர்கள் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 3 தலைமுறையாக பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை தனியால் உரிமை கோரி ஆக்கிரமித்துள்ளார். காவல்துறையினர் அவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து பொதுப்பாதையை மீட்டெடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பையனூர் தனியார் கல்லூரியில் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் மாலதிகளன் தலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவியர் ஆங்கில எழுத்துக்களில் வடிவில் வரிசையாக நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு மேலவீது பராசக்தி அம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் சென்றனர். அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில், வஞ்சுவள்ளி, உடனுரை சீனிவாச பெருமாள் கோவில் பங்குனி திருவிழா கொடியேற்றுடன் தொடங்கியது. திருக்கொடியை பட்டாச்சாரர்கள் கொடிமரத்தில் ஏற்றி வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்து திருப்பாலைவனம் உலகாம்பிகை உடனுரை திருப்பாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொண்டை மண்டல துளுவ வேளாளர் மரபினர் பொன்னேரி, சின்ன காவணம், பெரிய காவணம்,
கும்பமுனி மங்கலம் மற்றும் 18 ஊர்களின் ஏற்பாட்டில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. முன்னதாக விநாயகர், முருகன், உலகாம்பிகை, பாலீஸ்வரர் ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வானக்கண் காட்டில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகில் உள்ள புற்றடி மாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி திருவிழாவை ஒட்டி தீமிதித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீக்குழியில் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னெச்சரிக்கையாக தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீழாத்தூரில் உள்ள நாடியம்மன் கோவிலில் குளம் வெட்டும் எனப்படும் புதுமையான திருவிழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று குளத்தில் வெட்டப்பட்டிருந்த மண்ணை மடியில் அள்ளி கரையில் கொண்டு சென்று போட்டனர். இந்நிகழ்வில் பங்கேற்றால் குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் திருமணம் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒலுப்பக்குடி வேட்டைக்காரன் கோவில் பங்குனி திருவிழாவில் பல நூறு ஆண்டுகால வழக்கப்படி பெண்களின்றி 5000க்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே பங்கேற்றனர். விழாவை ஒட்டி 50 ஆடுகள் பலியிட்டு கறி சமைக்கப்பட்டது. 100 மூட்டை அரிசியை சோறு சமைத்து பிரம்மாண்ட கறிவிருந்து நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் செருப்பல்லாறு முத்தாரம்மன் கோவிலில் குடமுழுக்கு நடைபெற்றது. கோவில் தந்திரி நாராயணன் நம்பூதிரி தலைமைகள் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழக்கம் சிறப்பு தீபார்த்தனையும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பாஜக மற்றும் இந்தி இயக்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் மல்லாக்கிணற்றில் உள்ள சென்னை கேசவ பெருமாள் கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் நாள்தோறும் காலை மாலை வேளைகளில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து அருள்பாலிப்பார். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.